இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பள்ளி வளாகங்களில் புகைப்பிடிக்கும் ஆசிரியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. பள்ளி வளாகங்களில் புகைப்பிடித்தல் அல்லது வேப் மின் சிகரெட்டை பயன்படுத்தும் ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக இனி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் இத்தகைய குற்றங்களை இழைக்கும் ஆசிரியர்களுக்கு 10,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது கூடியபட்சம் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் முன்னிலையில் சிகரெட் புகைப்பது, மின் சிகரெட்டை பயன்படுத்துவது இனி அனுமதிக்கப்படாது. இவ்விவகாரத்தில் கல்வி அமைச்சு விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது. மாணவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டிய ஆசிரியர்கள் பண்பு நலன் குறைந்திருப்பதை காண கல்வி அமைச்சு விரும்பவில்லை. அவர்களை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுவதற்கு 2024ஆம் ஆண்டு பொது சுகாதாரம் மீதான புகைப்பிடித்தல் எதிர்ப்பு சட்டம் பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் ஃபர்லினா சிடேக் தெரிவித்தார். பலரின் உயிர்களை காவு கொண்ட மே 13 இனக்கலவரத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் முயற்சி செய்கிறதா என்று பாஸ் கட்சியின் பெண்டாங் எம்பி அவாங் ஹஷீம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய சர்ச்சைக்குரிய வாதத்தை அந்த எம்பி இன்று மீட்டுக்கொண்டார். மே 13 கலவரத்தை உவமை காட்டி பேசிய அந்த வாதத்தை தாம் மீட்டுக்கொள்ள முடியாது என்று பிடிவாதமாக இருந்து வந்த பெரிகத்தா நேஷனலைச் சேர்ந்த பெண்டாங் எம்பி அவாங் ஹஷீம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த வாரம் ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் மக்களவை சபாநாயகர் தான்சி ஜோஹாரி அப்துல்லுக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த பாஸ் எம்பிக்கு எதிராக இத்தகைய நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து இந்த வாரத்தில் முடிவு அறிவிக்கப்படும் என்று சபாநாயகர் அறிவித்திருந்த வேளையில் தம்முடைய வாதத்தை மீட்டுக்கொள்வதாக அவாங் ஹஷீம் இன்று அறிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 13வது மலேசிய திட்டத்தில் சீன புது கிராமங்கள் என்ற பெயரில் சீன சமூகத்திற்கு பிரத்யேகமாக கவனம் செலுத்தப்பட்டு அதிகமான ஒதுக்கீட்டை பிரதமர் அறிவித்துள்ள வேளையில் பூமிபுத்ரா சமூகத்தின் மேம்பாட்டுக்கு புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்று பாஸ் எம்பி அவாங் ஹஷீம் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் வாதிட்டார். மலாய்க்காரர்கள் மிகுந்த அழுத்தத்திற்கு ஆளான காரணத்தினால் மே 13 கலவரம் வெடித்தது. அந்த மே 13 கலவரத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் முயற்சிக்கிறதா என்று பாஸ் எம்பி முன்வைத்த வாதத்திற்கு ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த வாதத்தை பாஸ் எம்பி உடனடியாக மீட்டுக்கொள்ள வேண்டும், இல்லையேல் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சபாநாயகரை ராயர் வலியுறுத்தி இருந்தார். பெண்டாங் எம்பி பயன்படுத்திய மே 13 கலவரம் என்ற வார்த்தை மலேசியாவில் உள்ள பல்வேறு இனங்களுக்கிடையில் வெறுப்பு, கோப உணர்வுகளை தூண்டிவிடக்கூடியது என்றும் நிந்தனை சட்டத்தின் கீழ் உள்ள விதிமுறைகளை மீறுவதாக உள்ளது என்று ராயர் வாதிட்டார். ஸ்ரம்பான் தமன் ஸ்ரீபாங்கியில் ஆடவர் ஒருவர் தனது வீட்டின் முன் நெஞ்சு பகுதியில் ஆழமான கத்தி குத்து காயத்துடன் இறந்து கிடந்தார். நேற்று திங்கட்கிழமை இரவு 7:28 மணி அளவில் குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடந்த அந்த நபர் இறந்துவிட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக ஸ்ரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஹத்தா செடின் தெரிவித்தார். முன்னதாக ஆடவர் ஒருவர் கத்திக்குத்து காயத்துடன் கிடப்பதாக மாலை 6:50 மணி அளவில் பொதுமக்களிடமிருந்து போலீசார் அவசர அழைப்பை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். உயிரிழந்த நபருக்கும் 31 வயது சந்தேக பேர் வழிக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டை கடைசியில் கத்திக்குத்தில் முடித்துள்ளது என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். அந்த ஆடவரை கொலை செய்த நபர் பொதுமக்களின் உதவியுடன் வளைத்து பிடிக்கப்பட்டார். அவரிடமிருந்து ஒரு கத்தி பறிமுதல் செய்யப்பட்டதாக ACP முகமது ஹத்தா தெரிவித்தார். இந்த கொலை சம்பவம் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. பிடிபட்ட நபரை வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக அவர் மேலும் கூறினார். 6,88,000 ரிங்கிட் தொடர்புடைய சட்டவிரோத பணமாற்றம் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பகுதி நேர திட்டமிடல் நிர்வாகி ஒருவர் ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 46 வயது விக்ரம் மேனன் என்ற அந்த நிர்வாகி நீதிபதி அவாங் கரிஸ்னடா அவாங் மஹ்மூத் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதிக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் டமன்சராவில் விக்ரம் மேனன் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 68 வங்கிகளில் 301 முறை பண பரிமாற்ற நடவடிக்கையின் வாயிலாக விக்ரம் மேனன் சட்டவிரோத பணமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவருக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது.
எனினும் அந்த நிர்வாகி தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதை தொடர்ந்து ஒரு நபர் உத்தரவாதத்துடன் அவரை 70,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற சபாநாயகர் ஆகியோரின் அதிகார வரம்பு வரையறுக்கப்பட வேண்டும் என்று பாஸ் எம்பி தக்கியுடீன் ஹசான் இன்று மக்களவையை கேட்டுக்கொண்டுள்ளார். இரு அவைகளில் சபாநாயகர்களின் அதிகார வரம்பு குறைக்கப்படுவதற்கு ஏதுவாக அரசியலமைப்பு சட்டத்தில் அரசாங்கம் திருத்தம் செய்ய வேண்டும் என்று தக்கியுடீன் ஹசான் கேட்டுக்கொண்டார். பெர்சாத்து கட்சியைச் சேர்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் ஆதரவை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு வழங்கிய விவகாரத்தில் அந்த 6 எம்பிக்களும் இன்னமும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கு முடிவு எடுத்துள்ள மக்களவை சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜோஹாரி அப்துல்லேன் முடிவை கேள்வி எழுப்பும் வகையில் தக்கியுடீன் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளார். கிள்ளான் வட்டாரத்தில் 2 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 4 சந்தேக பேர்வழிகள் கைது செய்யப்பட்டது மூலம் உதவித்தொகைக்குரிய டீசல் முறைகேடு நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது. இதன் வழி 1 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள டீசல் பறிமுதல் செய்யப்பட்டது. பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சின் ஸ்லாங்கூர் மாநில கிளையின் தலைமையகம் நேற்று திங்கட்கிழமை இரவு 7 மணியளவில் இந்த சோதனையில் ஈடுபட்டதாக அதன் இயக்குனர் முகமது ஜுஹைரி மட்ராய்டி தெரிவித்தார். முதல் சம்பவத்தில் கோலக்கில்லானில் உள்ள ஓர் எண்ணெய் நிலையத்தில் டீசல் எண்ணெயை நிரப்பிக் கொண்டிருந்த லாரியில் சோதனையிடப்பட்டது. இரண்டாவது சோதனை கிள்ளான் கம்போங் தொலோகோங்கில் ஒரு சட்டவிரோத கிடங்கில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக முகமது ஜுஹைரி மட் குறிப்பிட்டார். முதல் சம்பவத்தில் டீசல் எண்ணெயை நிரப்பிக் கொண்டிருந்த கேன்வஸ் இடப்பட்டிருந்த லாரியை அதிகாரிகள் சோதனையிட்ட போது கூடுதலாக 2 எண்ணெய் டேங்கிகளுடன் அந்த லாரி மாற்றியமைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். உதவித்தொகைக்குரிய டீசலை குறைந்த விலைக்கு வாங்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதற்காக அந்த லாரி பயன்படுத்தப்பட்டு வந்தது தெரியவந்தது. இதில் 35க்கும் 45க்கும் இடைப்பட்ட வயதுடைய 2 உள்ளூர் ஆடவர்களும் ஒரு வங்காளதேச பிரஜை மற்றும் ஓர் இந்தோனேசிய பிரஜை ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக முகமது ஜுஹைரி மட் மேலும் கூறினார். சொந்த மகளிடம் தகாத உறவில் ஈடுபட்டது, அவரின் நிர்வாண படங்களை வைத்திருந்தது உள்ளிட்டு தந்தை ஒருவருக்கு எதிராக மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று 52 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. மின்சார கடை ஒன்றில் டெக்னீஷியனாக வேலை செய்து வரும் 41 வயது நபர் நீதிபதி ஹடீரியா சிரி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு 52 குற்றச்சாட்டுகளும் வாசிக்கப்பட்டன. 6 பிள்ளைகளுக்கு தந்தையான அந்த நபர் தனது 18 வயது மகளிடம் தகாத உறவில் ஈடுபட்டு வந்தது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த நபர் 52 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி உள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.